தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்று இல்லை, என்ன நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்ன நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க. எதை கண்டு என்ன நீங்க இவ்வளவாய் நடத்தினீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நடத்துறீங்க. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. உதவாத என் மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, இன்னைக்கு ராஜ்ய பாரத்தை குறித்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்கள் எப்படிலாம் ஆளுகை செய்கிறார்கள் என்று ஒரு ஆசையை தூண்டுகிறான். ஆசையை தூண்டக்கூடிய பொல்லாத ஆவி. ஹல்லேலூயா. ராஜ்யத்தை பூரா காமிக்கிறார். ராஜ்யத்தை உண்டாக்கினதே அவர் தான், சகலத்தையும் படைத்த தேவன் அவர் தான். ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்றான்? நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போது அந்த சாத்தான் என்ன பண்ண? அவரை விட்டு விலகி போனான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள், சாட்சிகள்
கற்பனைகள், வசனங்கள், பிரமாணங்கள் எல்லாமே அடங்கியது இந்த வேதாகமம். ஹல்லேலூயா. அந்த வேதாகமத்தை தான் நாம் படித்து கொண்டு ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் தான் சகலத்தையும் படைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதாக இருக்கிறது, அதிகாரம் உடையதாக இருக்கின்றது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கின்றது அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை கொண்டுதான் சகலத்தையும் படைத்தார், சகலத்தை உருவாக்கினார், அநேக காரியங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்று பார்க்கின்றோம். அன்றைய நாட்களிலே பிசாசு பிடித்தவர்களுக்கு, பிணியாளிகளுக்கு மத்தியில் அவருடைய வார்த்தையை தான் அனுப்பினார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே மனுஷர்களிடந்து அந்த அசுத்த ஆவி விலகி போனது என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அநேகர் குணமடைந்தார்கள், அநேகம் சொஸ்தமடைந்தார்கள், அந்த குஷ்டரோகிகள் எல்லாருமே சொஸ்தமானார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம். அவருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்தை குறித்து தாவீது சொல்லுகின்றார். 19வது சங்கீதத்தில் நம்ம எடுத்து வாசித்தோம் அப்படின்னா 7வது வசனம் 8வது வசனம் வாசிக்கலாம். 19வது சங்கீதம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது 14வது நூற்றாண்டு 16வது நூற்றாண்டினுடைய சரித்திரங்களை நாம் வாசித்தோம் அப்படின்னா அப்போ இருந்த அந்த வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வேதத்தில் தேறினவர்கள் இந்த வேதம் பொய் என்று எழுத ஆரம்பித்தார்கள். சபையினுடைய சரித்திரத்தில் நம்ம வாசித்தோம்னா தெரியும். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் இதெல்லாம் இந்த வேதத்தினுடைய காரியங்கள் எதையுமே அவர்கள்லாம் நம்பாதபடினால இதை எப்படியாவது ஒழிச்சிட வேணும் அப்படின்னு நினைச்சு அநேக வல்லுநர்கள் எழும்பினார்கள், எழுத ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் முடிக்கும் போது இது உண்மை என்பதை என்று சொல்லி முடித்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையெல்லாம் உண்மை, அவருடைய கட்டளைகள் உண்மை, அவருடைய பிரமாணங்கள் உண்மை என்பது என்று சொல்லி அவர்கள் எழுதி முடித்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. மீண்டுமாக சபை உயிர் மீட்சி அடைந்தது 18வது நூற்றாண்டில் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வசனங்கள் நிறைந்தது தான் இந்த வேதாகமம். ஹல்லேலூயா. இது ஜீவனுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறபடினாலே மீண்டும் கட்டி எழுப்ப முடிந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக கடந்து போனதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அசுத்த ஆவிகள் போனது, அநேகர் குணமடைந்தார்கள். அவரை பின்தொடர்ந்தவர்கள், அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கற்பனைகளை கற்றுக்கொண்டவர்கள் மகிமையை கண்டடைந்தார்கள். அவர் மிகப்பெரிய வெளிச்சம் அங்கே காணப்பட்டது, இருள் நீக்கப்பட்டது கர்த்தருடைய நாட்களிலே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இருளில் மூழ்கி போய் கிடக்கிறோம், வசனங்களை மறந்தவர்களாக. ஹல்லேலூயா. வசனங்களை கை கொள்ளாதபடினாலே இருளில் மூழ்கி போய் கிடக்கிறதை நாம் காண முடிகிறது. தேசம் அவ்விதமாய் போயிட்டது, பாவம் நிறைந்த தேசமாய் போயிட்டுது. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். வசனம் எவ்விதமாய் செயல்படுகிறது என்பதை அவர், கர்த்தருடைய வார்த்தை அவர் எவ்விதமாய் சொல்லுகிறார் என்றால் 55வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எடுத்து வாசிக்கலாம். 10வது வசனமும் 11வது வசனமும். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கிறது. அவருடைய வசனம் எவ்விதமாக இருக்கிறது என்று பார்த்தோம் அப்படின்னா அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒரு வெறுமனே இருக்காதுங்க.
சகலத்தையும் செய்ய வல்லதாக இருக்கிறது. அந்த வார்த்தை வெறுமனே அவர்கிட்ட போய் ரிட்டர்ன் போகாது. கர்த்தர் சித்தம் என்னமோ அது சித்தம் நிறைவேற்ற வல்லதாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அப்போ சாட்சிகள் நிறைந்த, சத்தியங்கள் நிறைந்த, சத்தியத்தை வெளிப்படுத்துகிற இப்பேற்பட்ட வசனத்தை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனமானது, ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், 14வது அதிகாரம், யோவான் தீர்க்க தரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். கர்த்தரிடத்தில் அன்பு இல்லாமல் வசனத்தை யாருமே கை கொள்ள முடியாது. அது அவருடைய கிருபை நமக்கு வேணும். அவர் அன்பு செலுத்துறதா இருந்தாலும், அவரை கை கொள்றதா இருந்தாலும், அவர் கிருபை இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. நம்மளை எல்லாத்தையும் தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். நம்ம எல்லோருமே பாக்கியவான்களாக இருக்கிறோம். இதை நம்ம மனசில் வைத்து கொள்ளணும். அடிக்கடி நம்ம மறந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவரிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம அன்பாய் இருக்கிறோம். வசனத்தில் அன்பாய் இருந்த அவன் என் வசனத்தை கை கொள்வான். கர்த்தர் சொல்லுகின்றார். வேறு யாராலும் கை கொள்ள முடியாது. எவ்வளவோ ஞானிகள் இருக்கிறாங்க, வாசிப்பாங்க, படித்து முடிப்பாங்க. ஆனால் ஆவியானவர் அங்கே ஆளுகை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. இன்றைக்கி கர்த்தர் ஒரு காரியத்தை இந்த பூமியில் அனுப்ப இருக்கின்றார். ஒரு பஞ்ச காலத்தை அனுப்ப இருக்கின்றார். அது எப்படின்னா, ஆபிரகாம் நாட்கள்லையோ அல்லது ஈசாக்குனுடைய நாட்கள்லையோ எலியாவுடைய நாட்கள்லையோ நடந்த அந்த பஞ்ச காலம் அல்லாமல் வேறொரு பஞ்சம் நடக்க இருக்கிறதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறதை ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். 8வது அதிகாரம், ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தையும் வாசித்தோம் அப்படின்னா, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்லாமல் ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். அப்பேற்பட்ட ஒரு நாள் மிகவும் சமீபத்தில் இருக்கின்றது. ஹல்லேலூயா. அடுத்த வசனம், கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்தும் திரிந்தும் கண்டடையாமல் போவார்கள். ஹல்லேலூயா. அந்த நாட்கள் மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஏன் தேவன் நமக்கு உணர்த்துகிறார் என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா, அவர்களை கட்டளைகளை, அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நமக்கு வெளிப்படுத்துகிறதை காண முடிகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுருல 1வது அதிகாரம் 25வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த கர்த்தருடைய வசனத்தை தான் சுவிசேஷமாக அறிவிக்கிறோம் என்று சொல்லி பேதுரு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். வாசிக்கலாம். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமும் இதுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் கடைசியாக அவர்களை ஆசீர்வதித்து சொல்லுகிறார். 28வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்களை என்ன சொல்லி அனுப்புகிறார் என்று பார்த்தோம் அப்படின்னா, 19வது வசனம் 20வது வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவரை ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சகல நாட்களும் உங்களுடனே கூட இருக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ அவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக தான், அவருடைய வார்த்தையை சொல்வதற்காக தான் தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கின்றார். அவருடைய வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக, முடிவு பரியந்தம் அதை நாம் பற்றி கொண்டு ஒரு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியத்தை உண்மையாக நம்ம செய்வோம், சாட்சியாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் சமூகத்தில் என்ற நாளில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். 56 முதல் வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிறது கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலம் நீதியும் நியாயமாக இருப்போம், நீதியை செய்வோம். நீதியின் தேவன் வரக்கூடிய நாள் சமீபமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை கைக்கொள்வோம். வேதத்தின் பிரகாரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள், நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊழியங்கள் நாம் திறம்பட செய்வோம். கர்த்தர் அப்பேற்பட்ட ஞானத்தையும் ஒரு விவேகத்தையும் நமக்கு கொடுத்து நம்மளை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.